ஏசாயா 29ஆம் அதிகாரம் 11ஆம் வசனம். இந்த ஜனங்கள் தங்கள் வாயினால் என்னிடத்தில் சேர்ந்து தங்கள் உதடுகளினால் என்னை கனம் பண்ணுகிறார்கள். கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே, நம்மில் அநேகர் தங்களுடைய நேரங்களை தேவனை துதிப்பதற்கும் போற்றுவதற்கும் புகழ்வதற்கும் செலவிடுவோம். அப்படி செய்வது நலமானதுதான். என்றாலும் அதன் நோக்கம் என்ன என்று சிந்திக்க வேண்டும். அதாவது, தேவனை துதிப்பது என்பது வெறும் பக்தியின் செயல்பாடா, அல்லது அன்பு நிமித்தம் அவருடைய கற்பனைகளை கைக்கொண்டு செயல்படுவது நிமித்தமா என்பதை சிந்திக்க வேண்டும். இன்று நாம் அவரை பாடி ஆராதிக்கின்றோம், போற்றுகின்றோம் என்றால் அது நிமித்தம் தேவன் பிரியப்படுவாரா, மகிமை அடைவாரா என்பதையும் சிந்திக்க வேண்டும். எனவே தேவ பிள்ளைகளே, நாம் இரட்சகரே என்று துதித்துவிட்டு ரட்சிப்பின் அனுபவம் இல்லாமல் இருந்தால் அது தேவனுக்கு கொடுக்கும் கனம் அல்ல, அது கனவீனம் என்பதை உணர்ந்து நாம் நம்முடைய இருதயத்தினால் அவரை கனப்படுத்தி வாழ வேண்டும். தேவனுடைய கிருபையும் இரக்கமும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. ஆமேன்.